ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 பேர்த்துக்கு இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோ. ஒரு 3 சேல் வீடியோ போட்டிருந்தேன். அதிலேருந்து கொஞ்சம் பிளான்ஸ் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அது பாருங்கள், நம்ம என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்க்கலாம். இது டைகர் டூத் கேக்டஸ் 40 ருபீஸ் ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அவங்க 5 பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் 6ஆகவே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நர்சரியில் வந்து 100, 120 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா மெச்சூரான பிளான்ட், ரொம்ப நாள் இருக்கும் வளர்ந்து. ஸோ இதில் நிறைய பேபிஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் தனியாக அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து 6 பிளான்ஸ் பெருசாகவே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஃபோர்பியாவில் இது ஒரு வெரைட்டி, எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் வரும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேபிஸ் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பெரிய பிளான்ட்டை வந்து சைடில் கட் பண்ணி தனியாக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ரூட் போட்டு வந்துடும். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததும் இதுவும் இஃபோர்பியாவில் ஒரு வெரைட்டி. இது ரொம்ப ஹார்டி வெரைட்டி தான், ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இது வந்து கட் பண்ணி வச்சேன், நான் ரூட் போடலை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன். பிரான்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து 3 கட்டிங்ஸாக போட்டு வைக்கலாம், நல்லா வந்துடும். ஸோ வந்துட்டு இதுலேயும் ஒரு குட்டி ஃப்ளார்ஸ் வரும். என்கிட்ட இஃபோர்பியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் அழுகி போகாது. இது வந்து லெக் டீ, வேரிகேட்டட் இஃபோர்பியா லெக் டீயில் வேரிகேட்டட் ஒன்று. ஸோ அவ்வளோதான் நம்மக்கிட்ட இந்த லெக் டீ பிளான்ட்டே அவ்வளோதான். இது வந்து சான்சுவேரியா சில்வர் சியாமு. ஸோ வந்துட்டு அது ஒரு பிளான்ட்டு. அடுத்தது வந்து கோல்டு ஃப்ளேம், இது சான்சுவேரியா கோல்டு ஃப்ளேமு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சான்சுவேரியாவில் ஜேடில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டான வெரைட்டியும் இருக்குது. இது வந்து லீஃப் வந்து நீட்டமாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ இது பாட் ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு 4 பிளான்ஸ் இருக்கும். ஸோ இதில் பேபிஸ் நிறையா இருக்குது. கட் பண்ணி வச்சாலும் வந்துடும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் அப்ரூட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிட்டேன் மார்னிங்கை. ஸோ இப்போ பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும். அடுத்தது வந்து கெனால் லில்லியில் வந்து கல்வாழை சொல்லுவோம்ல, அதில் நார்மலாக நான் ஷார்ட்ஸ் போட்டேன்ல, அதிலிருந்து ஒரு 3 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மதர் ஆஃப் 1000 வந்து ஒரு 3 வெரைட்டி எங்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு தெரியும் இது. ஸோ லீஃப் பேட்டர்னில் ஒன்று இருக்கும், உருண்டையாக ஒரு லீஃப் இருக்கும். இது வந்து பிங்க் பட்டர்ஃப்ளை, பிங்க் கலர் பேபிஸும் அந்த எட்ஜஸும் பிங்க் கலரில் இருக்கும். இது நல்லா வெயிலில் வைக்கும்போது நல்லா பிங்கிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்பகேஷன் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. கட் பண்ணி போட்டால் ஈஸியாக வந்துடுது. ஆனால் அந்த குட்டி பேபி சைடில் வரும்ல, அதை போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வருதில்ல, 1 or 2 தான் வருது. ஸோ மற்ற வெரைட்டியில் சீக்கிரமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அது இல்லாத சிங்கோனியம் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். நியான் சிங்கோனியமும் சிங்கோனியம் க்ரீன் எம்ரால்டும் வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல பிக் சைஸ் பிளான்ட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ 2 பிளான்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இன்னொருத்தங்களுக்கு என்னென்ன பிளான்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஒரு 2 வெரைட்டி கேட்டிருந்தாங்க. புளிச்சக்கீரையோட அந்த ரெட் கலர் புளிச்சக்கீரை இருக்குது இல்லையா, அதனோட சீடும் ரெட் கலர் மருதாணி சீடும் வச்சுருக்கேன். ரெட் கலர் மருதாணி வந்து கட் பண்ணி போட்டால் வளர மாட்டேங்குது, தெரியல. அது கொஞ்சம் என்னோடய செடி பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் கிடையாது, ஒரு ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு தான். ஸோ அது இன்னும் மரமாகலை. இது வந்து சித்திரத்தை, அது வந்து நான் ப்ரிப்பகேஷன் போட்டதுலேருந்து கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அப்பக்கோவையில் கிழங்கும் வச்சுருக்கேன், நல்ல கொடியும் வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது கொடியில் வளரக்கூடியதான், ஈஸியாக க்ரோ ஆகிடும். அடுத்தது வந்து எபிப்ரிம்னம் பினாட்டம் ஆல்போ பிளான்ட்டு. ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருக்கும், இது அழகாகவும் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அது இல்லாத டார்ச் ஜிஞ்சர் லில்லியும் வச்சுருக்கேன். ஸோ அவங்க கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.